வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை உள்ளிட்ட 60 நாடுகளுக்கு புதிய வரியை விதித்தது அமெரிக்கா. சுற்றுச்சூழல் விதிகளை மீறிய 41 தொழிற்சாலைகள் மூடல், இனி கடும் நடவடிக்கை. காலாவதியான மருந்துகளை பயன்படுத்திய 23 தனியார் வைத்தியசாலைகளுக்கு எதிராக வழக்கு. நீர்கொழும்பு சிறை கலவரம், 969 பேரிடம் விசாரணை, 17 பேர் துப்பாக்கிச் சூட்டினால் பலியான தகவல். இந்தியாவிற்குள் கடல் வழியாக நுழைய முயன்ற இலங்கையர்கள் 2 கைது. ஜப்பான் அரசின் உதவியின் கீழ் 7 மெட்ரோ பஸ்கள் இலங்கைக்கு வருகை. காணாமல் போனோர் விசாரணை, மட்டக்களப்பில் 600க்கும் மேற்பட்டோரிடம் சாட்சியங்கள் பதிவு. இலங்கையில் புதிய டிஜிட்டல் மரணச் சான்றிதழ் முறைமை அறிமுகம். 10 ஆண்டுகளில் 1 லட்சத்திற்கும் அதிக சிறுவர் துஷ்பிரயோகம் முறைப்பாடுகள். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தற்காலிகமாக அமலில் இருந்து 10% உலகளாவிய இறக்குமதி வரி காலாவதியாகும் நிலையில் இலங்கை உள்ளிட்ட 60 வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பொருட்களுக்கு புதிய சுங்க வரிகளை அமெரிக்கா அறிவித்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகத்தின் புதிய தீர்மானத்தின்படி இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% இறக்குமதி வரி விதிக்கப்பட்டுள்ளது. கட்டாய உழைப்பு தடைகளை அமுல்படுத்துவதில் தளர்வு காணப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 10% வரி இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், கனடா, மெக்சிகோ, மலேசியா, இந்தோனேசியா, பாகிஸ்தான், பிரித்தானியா, கம்போடியா, அர்ஜென்டினா, ஈக்வடோர், குவாத்தமாலா, ஹொண்டுராஸ், ஜோர்தான், டிரினிடாட் மற்றும் டொபாகோ உள்ளிட்ட நாடுகளின் பொருட்களுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சீனா உள்ளிட்ட மேலும் 38 நாடுகளின் பொருட்களுக்கு 12.5% இறக்குமதி வரி விதிக்கவும் ட்ரம்ப் நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உள்ளிட்ட மொத்தம் 60 வர்த்தக பங்காளி நாடுகளின் பொருட்களையும் இந்த புதிய வரி நடைமுறை உள்ளடக்குகிறது. அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் கடந்த ஆண்டு தேசிய அவசர கால சட்டத்தின் கீழ் 10% முதல் 50% வரை பரஸ்பர வரிகள் விதிக்கப்பட்டிருந்தன. பின்னர் அவை அமெரிக்கா உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து 150 நாட்களுக்கு 10% தற்காலிக வரியை ட்ரம்ப் நிர்வாகம் அமுல்படுத்தியது. அந்த தற்காலிக வரியின் காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் புதிய வரிமுறை அமுலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உலகளாவிய வரி தொடர்பான தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வெள்ளை மாளிகையின் முக்கிய நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகிறது. பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை புதுப்பிக்காமல் தொடர்ந்து இயங்கி வந்த 41 தொழிற்சாலைகளை 2025ஆம் ஆண்டில் நிரந்தரமாக மூடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கட்டுமான பகுதியில் அண்மையில் தீ விபத்தால் சேதமடைந்த தொழிற்சாலை தொடர்பில் விளக்கமளித்த மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் கபில ராஜபக்ச இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த தொழிற்சாலை 2024ஆம் ஆண்டிற்கு பின்னர் சுற்றாடல் பாதுகாப்பு உரிமத்தை புதுப்பிக்கவில்லை என்றார். சுற்றுச்சூழல் அளவுகோல்களை முறையாக பூர்த்தி செய்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அறிக்கையை பெற்றுக்கொள்ளுமாறு தொழிற்சாலை நிர்வாகத்துக்கு பலமுறை எழுத்து மூலமும் வாய்மொழியிலும் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை மீறிய 19 தொழிற்சாலைகள் 2025ஆம் ஆண்டில் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதுடன் மேலும் 5 தொழிற்சாலைகளுக்கு சட்ட ரீதியான கட்டளைகளும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றாடல் பாதுகாப்பு உரிம நிபந்தனைகளை மீறும் நிறுவனங்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாது என்றும் முதலில் குறைபாடுகளை சரி செய்யும் வாய்ப்பு வழங்கப்படுவதாகவும் பணிப்பாளர் நாயகம் விளக்கம் அளித்தார். அதன் பின்னர் அறிவுறுத்தல்கள் பின்பற்றப்படாத பட்சத்தில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உத்தியோகபூர்வ சட்ட கட்டளை பிறப்பிக்கப்படும். அவற்றையும் மீறி உரிமமின்றி தொழிற்சாலைகள் இயங்கினால் சம்பந்தப்பட்ட பிராந்திய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து நிறுவனங்களை மூடுவதற்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு சட்ட அதிகாரம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காலாவதியான ரசாயனங்கள் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தியமை தொடர்பில் 23 தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களுக்கு எதிராக நீதவான் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது.
இந்த வழக்குகள் தொடர்பில் நீதிமன்றங்கள் விதித்த மொத்த அபராத தொகை 57,98,000 ரூபாவாகும் என அதிகார சபை அறிவித்துள்ளது. மேலும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஏனைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்திற்கும் நுகர்வோர் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக அமையும் இத்தகைய முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகளும் விசாரணைகளும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதையும் நுகர்வோர் உரிமைகளை உறுதிப்படுத்துவதையும் இலக்காக கொண்டு தனியார் வைத்தியசாலைகள், மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் மற்றும் மருந்தகங்களை மையமாக கொண்டு விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் கலவரம் தொடர்பாக இதுவரை 969 நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாகவும் 40 சந்தேக நபர்களின் புனைப்பெயர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை இன்று நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இந்த வன்முறை சம்பவம் ஒரு குற்றம் என நீதிமன்றம் முறைப்படி உறுதிப்படுத்தியுள்ளது. விசாரணையாளர்கள் இது தொடர்பான 28 பிரேத பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். அதில் உயிரிழந்தவர்களில் 17 பேர் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காரணமாகவே மரணித்துள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்துள்ளது. கடந்த ஜூலை 5 மற்றும் 6 தேதிகளில் நீர்கொழும்பு சிறைக்குள் வெடித்த கடுமையான மோதல்களில் 10 சிறை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உட்பட மொத்தம் 31 பேர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வுத்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் இன்று காலை கடல் வழியாக படகில் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்றபோது தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரும் தமிழகத்தின் ராமேஸ்வரம் கடற்கரையில் கரையிறங்கி அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோதே போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் கம்பஹா மாவட்டத்தைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் மற்றும் விஸ்வநாத் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் தமிழகத்திற்குள் போதைப்பொருள் கடத்தல் நோக்கில் ஊடுருவியவர்களா அல்லது மோசடி கும்பலுடன் தொடர்புடையவர்களா என்பது குறித்து தமிழக போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட இருவரும் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் சரளமாக உரையாடக்கூடியவர்கள் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பான் அரசின் நிதியுதவியின் கீழ் வழங்கப்பட்ட 7 புதிய மெட்ரோ பஸ்கள் இன்று இலங்கையை வந்தடைந்துள்ளன. பொது போக்குவரத்து சேவையின் தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டுள்ள இந்த நவீன பஸ்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பானதும் வசதியானதுமான சேவையை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை இலங்கை போக்குவரத்து சபையின் சேவையில் இணைக்கப்படவுள்ளதுடன் அதிக பயணிகள் பயன்படுத்தும் முக்கிய நகர்ப்புற மற்றும் தொலைதூர வழித்தடங்களில் இயக்கப்படவுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் பொது போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் முயற்சிகளும் ஜப்பான் அரசு தொடர்ச்சியாக வழங்கி வரும் ஒத்துழைப்பின் ஒரு பகுதியாக இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட பூர்வாங்க விசாரணைகளில் இதுவரை 600க்கும் மேற்பட்டோர் சாட்சியம் அளித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக காணாமல் போனோர் அலுவலகத்தின் சிரேஷ்ட சட்டத்தரணி ஜி தட்பரன் தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பாக உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் அடிப்படையில் அவர்களிடமிருந்து சாட்சியங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நேற்று மண்முனை பெற்று பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த காணாமல் போனோரின் உறவினர்களிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. இதனுடன் வவுனதீவு மற்றும் ஏறாவூர் பெற்று பிரதேச செயலக பிரிவுகளிலும் சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் ஒரே நேரத்தில் முன்னெடுக்கப்பட்டன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜே தட்பரன் 2000 ஆண்டுக்கு முன்னர் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட பூர்வாங்க விசாரணைகள் அமைச்சரவை அனுமதியுடன் சிறப்பு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்தார். முதல் நாளில் 233 பேரும், இரண்டாவது நாளில் 203 பேரும், நேற்று 150 பேரும் சாட்சியம் அளித்துள்ளதாகவும் 3 நாட்களில் மொத்தமாக 600க்கும் மேற்பட்டோர் தங்களது வாக்குமூலங்களையும் சாட்சியங்களையும் பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் விசாரணைக்கு வருகை தரும் பலர் காணாமல் போனோருக்கான இறப்பு அத்தாட்சி பத்திரங்களை ஏற்கனவே பெற்றிருந்தாலும் இறப்புக்கான காரணங்கள் மற்றும் காணாமல் போன சூழ்நிலைகள் தொடர்பான துல்லியமான தகவல்களை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதால் ஒவ்வொரு வழக்கையும் ஆராய்வதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக நேரம் தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டுக்கான 5ஆம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது.
இந்த பரீட்சையானது நாடு முழுவதிலும் உள்ள 2723 மையங்களில் நடத்தப்படும். அதன்படி இரண்டாம் பாகம் முற்பகல் 9:30 முதல் 10:45 மணி வரையிலும், முதலாம் பாகம் முற்பகல் 11:15 மணி முதல் மதியம் 12:15 மணி வரையிலும் நடத்தப்படும். இந்த நிலையில் விண்ணப்பதாரர்களின் வருகை பதிவேடுகள் சம்பந்தப்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. தங்கள் தகவல்களை திருத்த வேண்டிய விண்ணப்பதாரர்கள் www.donets.lk என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உள்ள பரீட்சைகள் தகவல் மையத்தை அணுகுவதன் மூலமாகவோ அல்லது onlineexams.gov.lk மூலமாகவோ ஜூலை 23 முதல் ஆகஸ்ட் 3, 2026 வரை இணைய வழியில் அவற்றை மேற்கொள்ள முடியும். மேலதிக விசாரணைகளுக்கு பரீட்சார்த்திகள் 0112784208, 0112784537, 0112786616 அல்லது 0112785413 ஆகிய எண்களில் திணைக்களத்தை தொடர்பு கொள்ள முடியும். அத்துடன் 1911 என்ற துரித இலக்கத்துக்கும் தொடர்புகளை ஏற்படுத்த முடியும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் மின் மக்கள் தொகை பதிவேடு திட்டத்தின் கீழ் பாரம்பரிய கையால் எழுதப்பட்ட மரண சான்றிதழ்களுக்கு பதிலாக கணனி மயமாக்கப்பட்ட தளத்தை கொண்ட புதிய டிஜிட்டல் மரண சான்றிதழ் முறைமையை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இந்த புதிய டிஜிட்டல் முறைமையை நேற்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் சந்தன அபேரத்ன அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இறப்பு சான்றிதழ்களை எவ்வித தாமதமுமின்றி விரைவாக பெற முடியும். போலி சான்றிதழ்களை தடுக்கும் வகையில் ஒவ்வொரு சான்றிதழிலும் உடனடி சரிபார்ப்புக்கான QR குறியீடு இடம்பெற்றிருக்கும். மேலும் இவை பிரத்யேகமாக பாதுகாக்கப்பட்ட தாளில் அச்சிடப்பட்டு வழங்கப்படும். புதுப்பிக்கப்பட்ட மக்கள் தொகை தரவுத்தளத்தை பராமரிக்கவும், அரசு நிறுவனங்களுக்கு இடையே தரவுகளை பாதுகாப்பாக பகிர்ந்து கொள்ளவும் இத்தொழில்நுட்பம் உதவும். இப்புதிய முன்னோடி திட்டம் முதற்கட்டமாக களுத்துறை மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. அங்கு எண்ணிம முறையில் அச்சிடப்பட்ட நாட்டின் முதலாவது மரண சான்றிதழ் களுத்துறை மாவட்ட செயலாளரிடம் வழங்கி வைக்கப்பட்டது. இப்புதிய டிஜிட்டல் முறைமையின் மூலம் காப்பீட்டு கோரிக்கைகள், ஓய்வூதிய பலன்கள் மற்றும் இதர அரசு சேவைகளுக்கான மரண சான்றிதழ்களை எவ்வித சிரமமுமின்றி எளிதாக பெற முடியும் என்றும், இது அரசாங்கத்தின் விரிவான டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்திற்கு பெரும் பலம் சேர்க்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2015 முதல் 2025 வரையான 10 ஆண்டு காலப்பகுதியில் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு மொத்தம் 1,08,581 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஆண்டு ஏப்ரல் 30 நிலவரப்படி சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான 4,421 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளதுடன் சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகைகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த வழக்குகளை விரைவாக நிறைவு செய்வதற்காக போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு பிரிவின் ஊடாக 47 போலீஸ் பிரிவுகளின் சிறுவர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு பணியகங்களுடன் இணைந்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வழக்கு ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களை நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜர்படுத்தாமல் பாதுகாப்பான சூழலில் காணொலி சாட்சியங்களை பதிவு செய்து நீதிமன்றத்திற்கு அனுப்பும் நடைமுறை அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இதற்கமைய மாகாண மட்டங்களில் காணொலி சாட்சியங்களை பதிவு செய்யும் 9 அலகுகளை நிறுவுவதற்கான இடங்களை அடையாளம் காணும் பணிகள் சுகாதார அமைச்சு, வெகுஜன ஊடக அமைச்சு உள்ளிட்ட தொடர்புடைய தரப்புகளுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கிடையில் இந்த ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் சிறுவர்கள் தொடர்பாக 5,523 முறைப்பாடுகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் சிறுவர்களை கொடுமைப்படுத்துதல் தொடர்பாக 1,100 முறைப்பாடுகள், கடுமையான பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பாக 60 முறைப்பாடுகள், பாலியல் தொல்லைகள் தொடர்பாக 213 முறைப்பாடுகள், சிறுவர்களை சட்டவிரோதமாக சுரண்டுதல் தொடர்பாக 99 முறைப்பாடுகள், ஜாசகத்தில் ஈடுபடுத்துதல் தொடர்பாக 100 முறைப்பாடுகள் மற்றும் சிறுவர் தொழிலாளர் தொடர்பாக 82 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. அத்துடன் எளிய பருவ கற்பங்கள் தொடர்பாக 40 முறைப்பாடுகள், சிறுவர் திருமணம் தொடர்பாக 5 முறைப்பாடுகள், சிறுவர்களுக்கு எதிரான இணையவழி துஷ்பிரயோகம் தொடர்பாக 112 முறைப்பாடுகள் மற்றும் தற்கொலைக்கு முயற்சித்தமை தொடர்பாக 13 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. முகநூலூடாக 3 நாட்களில் நண்பனானதாக கூறப்படும் போலி வெளிநாட்டு வைத்தியர் மற்றும் அவருடன் தொடர்புடைய இணைய மோசடி கும்பலிடம் பெண்ணொருவர் 8,37,000 ரூபாவை இழந்துள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர்.
போலீசார் தெரிவித்ததாவது மட்டக்களப்பு போலீஸ் பிரிவைச் சேர்ந்த பெண்ணொருவருக்கு கடந்த 13ஆம் தேதி லண்டனில் வசிப்பதாகவும் டான் என்ற பெயருடைய வைத்தியர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திய நபர் முகநூலூடாக நட்பு கோரிக்கை அனுப்பியுள்ளார். அதைத் தொடர்ந்து இருவரும் சமூக ஊடகத்தின் மூலம் உரையாடி வந்துள்ளனர். பின்னர் கடந்த 16ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலைய பகுதியில் இயங்கும் வெளிநாட்டு பொதிகளை விநியோகிக்கும் நிறுவனம் என தம்மை அறிமுகப்படுத்திய நபர்கள் லண்டனில் இருந்து டான் அனுப்பியதாக கூறப்படும் பார்சல் ஒன்று வந்துள்ளதாகவும் அதில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான விலையுயர்ந்த பொருட்கள் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அந்த பொதியை சுங்க திணைக்களத்திலிருந்து விடுவிக்க முதற்கட்டமாக 87,000 ரூபாவை குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் செலுத்துமாறு கோரியுள்ளனர். இதனை நம்பிய பெண் கடந்த 17ஆம் தேதி 87,000 ரூபாவை அனுப்பியுள்ளார். அதன் பின்னர் மேலும் 3 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறியதை அடுத்து அந்த தொகையையும் அவர் செலுத்தியுள்ளார். தொடர்ந்து பொதியை விடுவிக்க மேலும் பணம் தேவைப்படுவதாக கூறப்பட்டதால் பெண்ணின் தாயார் 3,50,000 ரூபாவை அதே வங்கிக் கணக்கில் வைப்பிலிட்டுள்ளார். இதற்கு பிறகு மோசடி கும்பல் மேலும் 1 லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டதுடன் இன்னும் 1,50,000 ரூபாய் செலுத்தினால் பொதி முழுமையாக விடுவிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பெண் இனி பணம் வழங்க முடியாது என தெரிவித்ததை அடுத்து மோசடி கும்பலின் தொலைபேசி இலக்கங்கள் செயலிழந்துள்ளன. இதனையடுத்து தான் இணைய மோசடிக்கு இலக்கானதை உணர்ந்த அவர் மட்டக்களப்பு தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த சம்பவ தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்கள் வழியாக அறிமுகமாகும் தெரியாத நபர்களை நம்பி பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் வெளிநாடுகளில் இருந்து பரிசு பொதிகள் வந்துள்ளதாக கூறி பணம் கோரும் மோசடி கும்பல்களிடம் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் பிரித்தானியாவின் புதிய பிரதமர் ஆண்டி பரன்ஹாம் தலைமையிலான அரசாங்கத்தில் ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். பிரித்தானியாவின் வெளிநாட்டு பொதுநல வாய் மற்றும் அபிவிருத்தி அலுவல்கள் அமைச்சில் வெளிவிவகார அமைச்சர் எட் மிலிபாண்ட் தலைமையின் கீழ் ராஜாங்க அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தில் அமைச்சு பதவியை வகிக்கும் முதல் தமிழ் பெண் என்ற வரலாற்று சாதனையை உமா குமரன் படைத்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக பிரித்தானியாவில் குடியேறிய தமிழ் பெற்றோருக்கு பிறந்த உமா குமரன் அண்மையில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அமைச்சு பொறுப்பை ஏற்றதைத் தொடர்ந்து தனது சமூக ஊடக பதிவில் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். அதில் எனது பெற்றோருக்கு பாதுகாப்பான புகலிடமாக இருந்த பிரித்தானியா அவர்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் வாய்ப்பை வழங்கியது. இன்று அந்த நாட்டிற்கு அமைச்சராக சேவையாற்றுவது பெருமைக்குரியது என தெரிவித்துள்ளார். பிரித்தானிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைப்பில் ராஜாங்க அமைச்சர் பதவி நாடாளுமன்ற துணை செயலாளர் பதவியை விட உயர்ந்ததாக கருதப்படுவதுடன் அமைச்சரவை அமைச்சருக்கு அடுத்த முக்கிய நிர்வாக பொறுப்புகளில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இதற்கு முன்னர் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த ரணில் ஜெயவர்தன லிஸ்ட்ரஸ் தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுச்சூழல் உணவு மற்றும் கிராமிய விவகாரங்களுக்கான அமைச்சராக பணியாற்றியிருந்தார். உமா குமரனின் நியமனம் பிரித்தானிய அரசியலில் இலங்கை தமிழ் சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முன்னேற்றமாகவும் அந்நாட்டின் பல்வகமை மற்றும் உள்ளடக்கத்தை பிரதிபலிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாகவும் அரசியல் வட்டாரங்களில் மதிப்பிடப்படுகிறது. இத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். வவுனியா நாமன்குளம் ஓமந்தையை பிறப்பிடமாகவும் மருதம் குளம் ஓமந்தையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி செல்வரத்னம் ராசமணி அவர்கள் 23/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் உடுப்பிட்டி வீரபத்திர கோவிலடியை புறப்படமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னத்துரை நடராஜா அவர்கள் 19/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் வதிரி பண்டுவட்டி பாதையை புறப்படமாகவும் அஷ்யத்தினை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தவனம் லோகேஸ்வரன் அவர்கள் 23/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மட்டக்களப்பு சந்திவெளியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னையா சிவலிங்கம் அவர்கள் 23/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.